என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம். உயிர் கொடுத்து உடல் கொடுத்த என் தாய் தந்தையருக்கு எனது நன்றிகள். நன்றி மறப்பது நன்றன்று. நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று. இதை மட்டும்தான் என் தந்தை எனக்கு இன்று வரை சொல்லி வருகிறார், சொல்லியும் வளர்த்திருக்கிறார். தீக்கிட்டு என்ற என்னை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்து பின்பு அதை கலை ரீதியாக நான் அரசியல் களத்தில் பயணம் மேற்கொண்ட போது என்னை முதலில் குகன்குமார் மற்றும் சுமேஷ்குமார் இருவரும் இணைந்து என்னுடைய கலை பயணத்தை தொடங்கி வைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அங்கிருந்து ஆரம்பித்த என்னுடைய கலை பயணம் பிறகு தயாரிப்பாளர் அண்ணன் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் மூலியமாக மேதகு படத்தின் திரையிடலும் போது அவர் கூட எனக்கு பழக்கமாச்சு. அப்போலேருந்து நான் அண்ணன் கூட நான் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அவர் என்னை அழைச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறமேல அவரே என்னை அண்ணன் கருணாஸ் அவர்கிட்ட அழைச்சிட்டு போனார். அங்கேயும் என்னுடைய பயணம் தொடர்ந்தது. இவங்க பிறகு அண்ணனே கூப்பிட்டு, இல்லை தம்பி நீ எனக்கு இன்னொரு படம் பண்ணுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து இந்த படம் பண்ண வச்சுருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்குது. என்னை அடையாளப்படுத்தி இவங்கிட்ட ஏதோ ஒரு கலை இருக்குது அப்படின்னு என்னை முதல் அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. நான் சொல்வது போல நான் என்றும் நன்றியுடையவன். ஒரு முறை யாரேனும் ஏதோ ஒரு உதவி செய்து விட்டால் கூட சாகும் முறை நான் மறக்க மாட்டேன். அதுபோல என்னை இந்த கலைத்துறையில் முதலில் கைப்பிடித்து அழைத்து வந்தது இவர்கள்தான். இவர்கள் எல்லாத்திற்கும் மூத்தவராய் ஒருவர் எங்களை ஒருங்கிணைத்தார் எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். என்றும் நன்றியோடு இருவதை உன்னுடன். ஆட்டி. இந்த ஆட்டிங்கிற தலைப்பை எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஆட்டிங்கிற சொல் ஒரு பெண்ணுக்குரிய சொல். இந்த ஆட்டியிலிருந்து மருவி வந்தது தான் பெண்டாட்டி, பாட்டி, பூட்டி. ஒரு ஊரை ஆட்டி வைப்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டி. ஒரு ஊர் தலைவியோ இல்லை ஒரு இல்ல தலைவியோ அவர்களை ஆட்டி என்று சொல்லுவார்கள். இந்த கதையை நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா, தமிழர்களுக்கு அதிகப்படியான குலதெய்வங்கள் பெண் குலதெய்வங்கள். ஒத்துக்கிறோமா? அப்போ ஏன் பெண்கள் தமிழர்களுக்கு குலதெய்வங்களாக இருக்காங்க? அதிகப்படியான குலதெய்வங்கள் ஏன் பெண்களாக இருக்குன்னு நம்ம தேடி போகும்போது ஒரு பெரிய வரலாற்று உண்மை நமக்கு தெரிய வருது. பெண் குலதெய்வங்களோட அடிப்படையாக தான் இந்த படங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கையில் தான் இன்ன வரைக்கும் எங்களுடைய குலதெய்வங்கள் என்னை கைவிடவே இல்லை. உதாரணமாக இந்த ஆட்டி படம் ஆரம்பித்ததுலேருந்தே நான் எங்கள் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரேன். நான் குலதெய்வ வழிபாட்டில் ரொம்ப ஈடுபாடோடு உள்ளவன். அடிக்கடி எங்கள் கோயிலுக்கு போவேன். எங்கள் சாமி பேர் அடைக்கலங்காத்தார். அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாமி காத்தாயி, பேச்சியம்மானு ஏகப்பட்ட சாமி இருக்கும், மங்கம்மானு ஏகப்பட்ட சாமிகள் இருக்கும், பெண் தெய்வங்கள் இருக்கும். முதல்ல பெண் தெய்வங்களை வழிபட்டுட்டு தான் அப்புறம் ஆண் தெய்வங்களுக்கு போவோம் நாங்கள். இது எங்களோட வழிபாட்டு முறை. அப்படி இந்த படம் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும்போது நான் எங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மனசில் நினச்சிக்குவேன். இன்ன வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்னுடைய குலதெய்வங்கள், என்னுடைய பெண் குலதெய்வங்கள் என்னை காப்பாற்றி இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ கூட இந்த ப்ரமோஷன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஐயா இந்த ப்ரமோஷனுக்கு யாராவது வரணுன்ற போது முதல்ல அண்ணனுக்கு தான் அழைச்சி பேசினேன். அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் எங்கள் தெய்வத்துக்கிட்ட வேண்டினேன். அப்புறம் தெய்வம் சின்ன சின்ன கருப்பு சாமியாக கண்ணில் காட்டுச்சு. உங்களெல்லாம் கூப்பிடு அம்மா எனக்கு பெரிய கருப்பு வேணுமான்னேன். நீ போடா, அவங்க அருவாளோட அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான், வருவான்டா போடான்னுச்சு. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாடா 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், ஏதோ மலையில் ஏறி உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்டா, நேராக நீ போடா, அவன் இப்போ மரத்தை காப்பாற்ற சென்னையில் தான்டா அருவாளோட சுற்றிட்டு இருக்கான், நீ போடான்னுச்சு. சொன்ன மாதிரி எங்கள் தெய்வம் சொன்ன மாதிரி சொன்னாலும் சொல்லாட்டியும்
எங்கள் இனத்துக்கு எங்கள் அண்ணன் கருப்பு தான். அதுவும் சும்மா இந்த வேலு கம்பு வச்சிருக்க கருப்பெல்லாம் கிடையாது. பூரா அருவாளோட சுற்றிட்டு இருக்க கருப்பு. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஜனநாயக முறையில் நாங்கள் கருப்பு சாமியை கும்பிட்றதுனால நாங்கள் பேசாமல் சுற்றிட்டு தெரிகிறோம். எங்களுடைய உரிமையை காக்க வந்த அன்பு அண்ணன் எங்களுடைய கருப்பன் சீமான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தற்போது இந்த படத்தில் பணியாற்றிய நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, அண்ணா வேறு பேசணும். அதனால் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா டெக்னீஷியன்ஸையும் கூப்பிட்றேன். எல்லாம் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் பேசிடுங்க. முதலில் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாம் ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு அதுக்கப்புறம் கேஸ்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ஷூட்டிங் போவோம். இது ரிவர்ஸில் நடந்துச்சு. ஸ்டோரி எழுதியாச்சு, நாங்கள் ஒன்று எழுதியாச்சு, ஷூட்டிங்லாம் முடித்து எடிட் பண்ணிட்டோம். படத்தை எடிட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு படத்தை போட்டு காமிக்கிறோம். படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, சரி நமக்கு தெரிஞ்ச தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் அவங்க யாருக்குமே தெரியாது. அவர் இன்ன வரைக்கும் அண்ணனை வெளியில் யாருமே சொல்லலை. மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் எங்கள் அண்ணன். இன்டர்நேஷ்னல் மூவிஸ் தான் ஃபுல்லாக பார்ப்பார். அந்த இங்கிலீஷ் படம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா, எந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா, ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் மூவிஸ்லாம் கையில் டிப்பில் வச்சுருப்பார். ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் அடுத்து எங்கள் அண்ணன் தான். படத்தை கொண்டு போய் போட்டு காட்டினோம். என்னடா தம்பி அப்படின்னாரு. ஆனால் இல்லைண்ணே, எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னா, எடிட்டருக்கும் எனக்கு தூக்கம் வரல. நாள் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குண்ணே. போய் காட்டினோம். உட்காந்து படத்தை பார்த்தாரு. படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்டார். ஜாம்பவான் யாருன்னு சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான். உள்ளே கூப்பிட்டார். என்னண்ணே ஒரு மாதிரியே இருக்குண்ணே. ஒன்றும் இல்லைடா, ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க வேண்டிய செகண்ட் ஹாஃபில் இருக்குது, செகண்ட் ஹாஃப் இருக்க ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறாங்க. மாற்றினாரு பாருங்க ஸ்க்ரீன் பிளேவை. நான் மிரண்டேன். என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஆமாம் நான் இப்படி சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னே மொத்தமாக மாற்றி, இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் பரபரன்னு தீயாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை பண்ணேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாக இந்த தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கிறோம். மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவானாக வரப்போகிற எங்கள் அண்ணன் திருமுருகன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். தம்பி ரொம்ப நெகிழ வச்சிருவான். அது படத்துலையும் தான், பாசத்துலேயும், ரெண்டுலேயுமே செய்வான். அவன் தான் என் தம்பி கிட்டு. உண்மையில் என்னென்னா, ஆகச்சிறந்த சினிமாக்களை எடுக்கிறதுக்கான சிறந்த படைப்பாளிகள், திறமைசாலிகள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அது குறிப்பாக தமிழ் சினிமாவில் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களின் ஆகச்சிறந்த கதைகளை நான் பூங்காக்களிலும் மொட்டை மாடியிலையும் தேநீர் கடைகளிலும் கேட்டிருக்கிறேன். ஆனால் திரையில் மட்டும் பார்த்ததில்லை. அதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல. அது திரையில் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் நம்ம சரி பண்ணணும்னு. தமிழ் சினிமாவில் ஒரு சிறிய தொகையில் பெரிய படம் எடுக்கிற திறமைசாலி தம்பி கிட்டு. அவன் மேதகுன்னு ஒரு ஆகச்சிறந்த படம் எடுத்தான் தலைவரை பற்றி. அந்த படத்துக்கு முன்னாடி அதை ஒரு குறும்படமாக எடுக்கும் பொழுது என்கிட்ட வந்தான். அண்ணன் இது மாதிரி ஒரு இது பண்ணணும், ரைஸ் ஆஃப் கரிகாலன்னு நீங்கள் நடிக்கணும்னு. அப்போ அதில் நான் நடித்து கொடுத்தேன். கஜா புயல் காலகட்டத்தில் நாங்கள் களத்தில் நின்று போராடும்போது தான் தம்பி வந்தான். ஆவண படமாக ஒன்றெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதன் மூலம் ஒரு ஒப்பற்ற கலைஞன். அப்போ மேதகுப்பா எடுத்ததுக்கப்புறம் அவன் பெரிய டைரக்டரு, பெரிய பணம், பெரிய செல்வம், அதுக்கு மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன். ஆனால் எல்லா நல்ல கலைஞருக்கும் நடக்கிறது மாதிரியே கிட்டுவுக்கும் அவன் அதுக்கப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அதில் நான் நடிச்சிருக்கிறேன். ஆகச்சிறந்த படம் அது. அந்த படம் அடுத்த மாதம் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில் இந்த ஆட்டி படத்தை இசக்கி காரணன் அவர் கொடுத்துருக்காரு. இதுக்கு இடையில் திடீர்னு தம்பியை காண எங்கடா போயிட்டான் அப்படின்னு பார்த்தா துபாய்க்கு போயிட்டான். ஏன்டா அப்படின்னா, அண்ணன் குடும்பம் நடத்தணும்னா, பொழப்பு பார்க்கணும்னா, அதனால சம்பாதிக்க போயிட்டான்ட்டான். இந்த மாதிரி கலைஞர்களை நம்ம தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா உலகமும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை நீங்கள் அலைய விடுறீங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். வெற்றிமாறன் சார் இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்டையும் நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆகச்சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி அப்புறம்
இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை செய்ய முடியாமல் போச்சு. இருந்தாலும் உறுதியாக ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம். இப்போ இந்த மாதிரியான படைப்பாளிகளை, அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை வந்து நம்ம கை தூக்கி விட்டு அவர்களை ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு எல்லோரும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். எசக்கி கார்வண்ணன் வந்து பெட்டிக்கடைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்தில் என்னன்னு தெரியல, நானே நடிக்கிறேன், நீ எல்லாம் நடிக்கிறேன், நான் நடிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தார். நல்லாவே நடிச்சிருந்தார், சிறப்பாக இருந்தது. இந்த படம் வந்து பெண்களின், தமிழ் பெண்கள் அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டவர்கள் அப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னலாம் இல்லாமல், அறமாக வீரமாக நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்தில் தம்பி காட்டியிருக்கிறான். இது ஒரு வரலாற்றை மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைந்த செலவில் பெரிய படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது மாதிரி இருக்கும். என் தம்பி சாட்டை, நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா, மேடையில் இருக்க எங்கள் அண்ணன்கள், அவர் சுகா, அவர் வந்து எனக்கு பேராக வந்து நல்லா ரொம்ப தெரியும். எழுத்தர் நம்ம தங்ஸுங்கிற ஞானியும் வெற்றிமாறன் சாரும் அடிக்கடி சந்தித்து பேசும்போதெல்லாம் நாங்கள் பேசிகிட்ருப்போம். ஆனால் மேடையில் இன்றைக்கி தான் சந்திக்கிறோம். இதற்கு மேலே வந்து எங்கள் அண்ணன், தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை, அவர் தமிழினத்தின் மொத்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் என்று மொற்ற தமிழினமும் நம்புது. திரையுலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தமிழ் தேசிய அரசியலால் சரி செய்து ஒப்பற்ற கலைஞர்களை உயர்த்தி விடுவார் என்று நான் நம்புகிறேன். அதற்காக அண்ணனிடம் நான் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், அதுக்கு உங்கள் பத்திரிகையாளர்கள் மற்ற அனைவரும் துணை இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு தம்பி இசையமைப்பாளர் தீசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பும் நன்றியும். ஸோ மேடையில் இருக்கும் அனைவருக்குமே அண்ணன் அவர்களுக்கு நன்றியும் அன்பையும் சொல்லிக்கிறேன். வாய்ப்பளித்த கிட்டு பிரதருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சார் அவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான தமிழ் சமூகத்தின் முக்கியமான படம் ஒன்று. ரொம்ப அழகாக பீரியட் சப்ஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அனைவருமே எல்லா பத்திரிகையாளரும் இதை பார்த்து நல்லபடியாக இதை கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் அழைக்கிறேன். வந்திருக்க எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், எங்கள் அண்ணன் சீமானனுக்கும் பெரிய நன்றி. எப்போவுமே ஷூட்டிங் போனால் டைரக்டர் வந்து ஷார்ட் சொல்லுவாங்க, மாஸ்டர் எனக்கு ஃபைட் வந்து இப்படி வேணும் அப்படின்னு. ஆனால் டைரக்டர் சார் வந்து அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சிட்டாரு. இல்லை சார் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னேன். இல்லை மாஸ்டர் எனக்கு அடிக்கிற மாதிரிலாம் வேணாம், கழுத்தை அறுக்கிற மாதிரி தான் வேணும்ன்ட்டார். ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணோம். ரொம்ப நல்லா ப்ரொடியூசர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஒர்க்குக்கு. அண்ணன் இருக்கும்போது தம்பி பேசக்கூடாது, அதனால் எங்கள் அண்ணன் சீமா அண்ணன் பேசுகிறத கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக வரும். ரொம்ப பெரிய மனுஷங்களாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு ஸ்பீக். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அதர்வைஸ் இந்த மூவி வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர். காஸ்டியூம் வந்து அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்கிற மாதிரி காஸ்டியூம் அதே தான். இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, இப்படி தான் எனக்கு வேணும்னா இப்படி தான் வேணும். அங்கே செட்டிலலாம் கூட எதையுமே யோசிக்க மாட்டாங்க. லைக் வாட் எவர் இட் கம்ஸ், அங்கே வந்து நான் அதை பண்ணல அப்படின்னா ஒய்ஃப் அதெல்லாம் செகண்டரி தான். அங்கே வந்து நான் டெக்னீஷியன், ஹி ட்ரீட்ஸ் மீ ஆஸ் இட் இஸ் அண்ட் தட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஸ் ஐ ஃபீல். எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு இது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொடியூசர் சார் கொடுத்ததுக்கு அண்ட் எங்கள் ஹோல் டீம், லைக் எங்களோட ஏடிஸாக இருக்கட்டும், ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வி ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் திஸ் டீம்.
அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ரெஸ் எல்லாருமே வந்து இதை வேறு மாதிரி கொண்டு போய் ரொம்ப பயங்கரமாக யூ நீட் டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. இல்லை ஒன்றும் இல்லை, அவங்களோட ஆங்கிலத்துக்கு காரணம் என்னென்னா அவங்க தொடர்ந்து வந்து வெளிநாட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஓவிய பயிற்சி எடுக்கிறாங்க. லண்டன், ஆஸ்திரேலியா அங்கே இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து ஆன்லைன் மூலிமா ஓவிய பயிற்சி எடுக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆங்கிலத்தில் மட்டுமே பேசுவாங்க. அதனால் அவங்களால சரியாக இது பண்ண முடியல. மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அடுத்தபடியாக படத்தின் டிஐடி பார்த்தி வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை வாங்க. மற்றபடி என்னுடைய துணை இயக்குனர் எல்லோரும் மேலே வாங்க. யுவராஜ், செல்வா மேலே வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம், டைம் ஆச்சு. கமான் வாப்பா, மேலே வாப்பா, சீக்கிரம் வாங்க. ஆமாம், இவங்க எல்லாருமே என்னுடைய துணை இயக்குனர்கள். இவங்க தான் என்னுடைய மிகப்பெரிய பலம், என்னுடைய பலவீனம் எல்லாமே இவங்க தான். அது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நேரம் இல்லை, அண்ணன் பேசணும். இந்த பையன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவான். நான் சொல்லிடுறேன், இவன் எங்கே இருப்பானே தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட்டில். இவன் கையில் வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கோட சுற்றிட்டு இருப்பான், நேசமணி. இவன் பேர் அசோக். வேலு இங்கே வா. இப்போ ஒளிரான் பார்த்தீங்களா, நான் மைக்கில் கத்துவேன், வேலுன்னா எங்கேயாவது ஒளிஞ்சிருவான், உள்ள வெளிலே வர மாட்டான். இவனை தேடுறதுக்கு நாங்கள் ஒரு ஆளை அனுப்பணும். வாங்க செல்வா. இந்த தம்பி வந்து நம்ம படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கான், ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கான், செல்வா. கணேஷ். இவன் வந்து ஸ்பாட்லேயே தான் இருப்பான், ஆனால் என்ன வேலை பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. என் பக்கத்துலேயே தான் இருப்பான். ரஞ்சித். இவன் வந்து ஒரு பெரிய ட்ரோன் பைலட். நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது இம்மிடியேட்டாக செஞ்சு கொடுத்துருவான். நான் இப்போ சொன்னது எல்லாமே இவங்களோட அந்த ஒரு ஜாலியான கேரக்டர். ஆனால் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சானுங்கன்னா நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் வந்து ஒரு 11 மணி வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க. நல்லபடியாக ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல பசங்க. இந்த பசங்களை வச்சு தான் நான் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். மகிழ்ச்சி. மீதி தம்பி எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் சிபி சதாசிவம், பிறகு தம்பி டிசைனர் சபா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மொகிதீன் அண்ணா, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவங்க இன்னொரு வேலையில் இருக்காங்க, அவங்களால வர முடியல. நான் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த திரையுலகத்தில், தமிழ் திரையுலகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். இது கண்டிப்பாக போய் சேரும்னு நினைக்கிறேன். தமிழினம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த ஒரு இனம். இயற்கையால் மட்டுமல்ல, இன்னொரு இனத்தால் மிகப்பெரிய பேரழிவை கண்முன்னே சந்தித்த ஒரு இனம். அந்த 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 தலைமுறையில் நான் இருக்கேன். நான் நேரில் பார்த்தேன், என்னோட இனம் அழிந்ததை நான் நேரில் பார்த்தேன். மற்ற சினிமாக்களை தாண்டி ஒரு இனம் அழியுது அப்படின்னா அந்த இனத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னுடைய இனத்தை அழித்தது யார் அப்படின்னு பல புத்தகங்கள் எழுதுகிறான், சான்றுகள் வச்சுட்டு போகிறான். இதையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் மீடியா, இந்த படங்கள், திரைப்படங்கள், அவனுடைய வரலாறு, அவனை அழித்தது யார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுட்டு போகிறான். உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் போங்க, இன்றைக்கே போங்க, ஜூஸ், JEWS, யூத மக்கள், ஜூஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். மூவிஸ் அபவுட் ஜூஸ் அப்படிலாம் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். வெறும் நீங்கள் ஜூஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், 100க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்கும். அவனுடைய இன அழிவை அவன் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். வருகின்ற தலைமுறை அதை நிறைய படங்கள் இருக்குங்க. என்னுடைய வரலாறை கூட நீங்கள் அங்கே போய் தேடி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் போய் ஒன்றுமே வேண்டாம், தமிழன் ஹிஸ்ட்ரின்னு அடிங்க, தமிழர் வரலாறுன்னு அடிங்க. அமேசானில் போய் தமிழர் வரலாறுன்னு அடிங்க. ஜூஸ்ன்னு அடிக்கிற இடத்துல, யூதன் அடிக்கிற இடத்துல 100 படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ் வருது. நீங்கள் அதே பிளாட்ஃபார்ம், இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிற நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அமேசான்லையும் நம்ம வரலாறே இருக்காதுங்க. நம்ம வரலாறு எப்படி தெரியுமா இருக்கும்? எவனோ ஒருத்தர் நம்ம வரலாறே தெரியாதவன் ஒருத்தர் நம்ம வரலாறு எடுத்து வச்சு தான் அவங்க வரலாறுன்னுவான். அப்புறம் எப்படி நம்ம தமிழன் வரலாறுன்னு கேட்டால் அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸும் காமிக்கும். தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர்கள் இதை கவனத்தில் கொள்ளணும். நம்மளுடைய வரலாற்றுகளை படமாக எடுக்கிறதுக்கு முன் வரணும். இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளில் நம்மளுடைய வழிகளையும் வரலாறையும் அதிகமாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில், நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் போன்ற தளங்களில் நம்ம எல்லாரும் பார்க்கணும். அதுதான் என்னுடைய கனவு. இதை தாண்டி கமர்ஷியல் சினிமாக்குள்ளே போகணும், சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள்லாம் துளி கூட கிடையாது. மிக்க நன்றி. இத்திரை உலகம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கதை நாயகி இவர்.
கண்ணும் புருவமும் நெற்றியும் புன் சிரிப்பும் ஒரு நட்சத்திர கூட்டமாய் நமக்கு நம்பிக்கையுடன் தருகிறார். கடல் அலைகள் கால்களை தொட்டுச் செல்வது போல அயலியில் அபியின் நடிப்பு அழகான நினைவை மீட்டுத் தருகிறது. அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகி அபி நக்ஷத்ரா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சிமான் சார் ஃபார் கம்மிங். ஒவ்வொரு படத்துலேயும் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சினிமாவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் கிட்டு சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அவங்களோட சப்போர்ட் காஸ்டியூம் சைட்லேருந்து இருக்கட்டும் சரி, அவங்க காஸ்டியூம் மட்டும் பார்க்குறதில்ல, அசிஸ்டன்ட் டேரக்டரும் சரி, கேமரா சைட்லேயும் சரி, எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் எல்லாரோட உழைப்பும் 100% இருக்குது. இது கண்டிப்பாக பேர் சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேண்டும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காற்றில்லா தேசத்திலும் காதல் வளரும், காற்றோடு கலந்து வரும் நினைவு சாரலில் மரணம் வரை காதல் அழியாது. தமிழ் சினிமாவில் எப்போதும் நம்மை மறக்க முடியாது செய்த காதல் படத்தில் நடித்து இணை துணை நடிகராகி இயக்குனராகி நம் முன்னே நிற்கும் காதல் சுகுமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். சமூக வலைதளங்களிலும் சராசரி மனிதர்களுக்கும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் இவரின் பேச்சு அண்ணன் சீமான் அவர்களின் ஆசை நீ, அன்பும் நீ, நேசம் நீ, நினைவும் நீ. அழைக்கிறோம் தமிழுக்கும் தமிழனுக்கும் குரலாய் விளங்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களை. அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணன் இசக்கி கார்வன் அவருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்டவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற ஆட்டி திரைப்படம் வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு, தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படலை. ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு 3 படங்கள். முதலில் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப் சீரிஸ் வந்தது. எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பற்றி படம் எடுக்கிறான். இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்ணுறான், பெரிய வசூல் நடத்துகிறான். திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த இனத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பற்றி படம் எடுக்கிறான், பெரிய வணிகம் பண்ணுறான். இப்போ சமீபத்தில் கிங்டம் அப்படின்னு ஒரு படம், இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தமில்லாத ஒருத்தன் அதை படமாக எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி, அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்களை, ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து, ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான். ஆனால் அந்த படத்தை எங்கே வேணாலும் நீ ஓட விடலாம், எங்கள் கோட்டைக்குள்ள உன் படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட வெற்றிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்போ எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே இதே அரங்கில் சொன்னேன், ஒரு காலத்தில் 1950லேருந்து 70 காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள். இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆளுகிறார்கள். அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி. சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர். 150 கோடியில் படம் எடுக்கிறாங்க, கதை இல்லை. பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட கதை இல்லை, ஆனால் பெரிய நடிகர்கள் கதையில்லாத இயக்குநர்கள்ட்ட தான் நடிக்கிறாங்க. ஆனால் கதை இயக்கக்கூடிய இயக்குனர் பெரிய நடிகர்கள் வர்றதில்லை. அதான் இங்கே பிரச்சனையே. ஆகச்சிறந்த கதைகளை கிட்டு வச்சுக்கிட்டது 2018 காலகட்டத்தில் சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டு தான். நான் நக்கல் நையாண்டியாக பேசுவேன் மேடைகளில். ஐயா வைகோ போல் பேசுவேன், கலைஞர் ஐயா போல் பேசுவேன், கமலஹாசன் போல் பேசுவேன், மிமிக்ரி பண்ணுவேன். அது இயல்புடைய சின்ன வயசுலேருந்து பண்ணுறது. அப்போ மேடைகளில் நான் ஐயா வைகோ போல் பேசுகிறதா அண்ணன் கூட கண்டிப்பாங்க, டேய் யாரை வேணாலும் பேசு, அண்ணன் வைகோ, திருமாவளவன், வேல்முருகனை பேசாத. அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் தான் சொல்லிட்டு தான் இருக்கார். அவர் ஒரு தாய் அன்போடு எல்லோரையும் நேசிப்பார் இல்லையா, அதனால் பேசக்கூடாதுன்றவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், களவாணித்தனமாக எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் அண்ணன் எங்கே யூடியூப்பியாக பார்க்க போகிறாரு அப்படின்னு கிட்டு ஒரு நைய புடைன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ அவர் கூப்பிட்டு, அண்ணன் சேனல் சரியாக போக மாட்டேக்கு,
நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாப்புல. என்ன பண்ணுவேன், நான் இப்போ மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன், நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இரவு 6 மணிக்கு மேலே பெரிய வேலை கிடையாது. நீங்கள் வாங்க அப்படின்னாரு. இப்போ வீட்டு பக்கத்தில் உறையூரில் அவருடைய சின்ன அறை, ஒரு 10க்கு 10 அறை தான். அதில் போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நீங்கள் வந்து வைகோ மாதிரி நல்லா பேசுகிறீங்க, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி வைகோ மாதிரி ஒரு காமெடியாக ஒரு சட்டையர் பண்ணிடுவோம். கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பார்த்துக்கோங்க. ஒரு சேனலில் ஒரு 2-3 காணொலி தான் வெளியிட்டிருக்காப்புல. முதல் காணொலி 2 பேரும் எடுத்து 2-3 நாள் தூங்காமல் கிடந்து வீட்டுக்கே போகாமல் இரவு முழுக்க ஒரு ஷூட் எடுத்து பெரிய திரைப்படம் இது போல் இருக்குது, டீசரு, அதுக்கு ப்ரொமோ அப்படிலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளிவரும்னு போட்டோம். அது சமூக வலைதளங்களை பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச, வைகோவுக்கு எதிராக எங்கள் ஆளுகள் அப்புறம் நிற்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது இருக்கும்போது நாங்கள் இந்த விட மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். ஃபோனை போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னால் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய் கொன்னே போடுவேன், எவன் அவன் எங்கடா இருக்கான் வர சொல்கிறான்டார். மதுரைக்கு போனால் செந்தமிழ் பைந்தமிழ் அகநானூறு புறநாறு 18 பரிபாடல் எல்லாம் வருது எங்கள் அண்ணன் இருந்து. ஐயோ வம்படியாக வந்து சிக்கியிருக்கமே, ஜூவில் வந்து மாட்டின மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒழுங்கு மரியாதையாக அதை எடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய சேலையை செய்யுங்கடா அப்படின்னாரு. முதல் காணொலியை நீக்க வச்சிட்டாரு. முடிஞ்சா சோழி அப்படி தான் ஆரம்பித்தோம். அப்போ அவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்புறம் வேறு காணொலிகளை அண்ணனுக்கு இடைஞ்சல் வராத, அண்ணன் திட்டாத காணொலிகளாக போட ஆரம்பித்தோம். அப்புறம் பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க, தட்டி கொடுத்து கொண்டு போங்கடான்னாங்க. அப்போ அவர் வந்து கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டார். அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பாக மாற்றலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வலையொலி ஆரம்பித்தேன். சாட்டை என்கிற வலையொலி இன்றைக்கி வளர்ந்துருக்கு. நான் அறியப்பட்ட முகமாக மாறியிருக்கேன்னா எங்கள் அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றணும். அதே போல் அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்ததில் என்னுடைய சகோதரன் கிட்டுக்கு வந்து மிகப்பெரிய பண்புண்டு. நான் அதை ஏதாவது ஒரு தளத்தில் நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன். நன்றி அன்பு சகோதரா. அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப க்யூரியாசிட்டி இருப்பார், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாப்புல. இரவு முழுக்க அந்த ஏஆர் ரஹ்மான் இரவுலாம் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இரவு தூங்கவே மாட்டாப்புல. நம்ம ஒன்று எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்று வச்சிருப்பாப்புல. அதில் 2 பேருக்கும் சண்டெல்லாம் வந்திருக்கு. அது ஒரு விஷயம், ஒரு 2-3 மாதத்துல சண்டெல்லாம் வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து மெருகூட்டுவார். அப்படி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அவன்கிட்ட வந்து உண்மையிலேயே ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறை பதிவு செய்ய சொன்னால் ஆகச்சிறந்த வரலாற்றை, தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செஞ்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கலை, இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளராக வந்து ஆகச்சிறந்த படைப்பெடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது. அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறக்க இருக்கிறது. கிட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறக்க இருக்கிறது. இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழர்களும் கொண்டாட வேண்டும். சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். என்னுடைய பேரன்பிற்கினிய தம்பி இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து வழங்குகிற என் அன்பு இளவல் இயக்குனர் கிட்டவர்கள் இயக்கி வரவிருக்கிற ஆட்டி திரைப்படத்தினுடைய முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள், என்னுடைய அன்பிற்கினிய கசாலி அவர்கள், என் ஆருயிர் தம்பி உறவில் மட்டுமில்லாது உணர்வோடும் என்னோடு இணைந்து களத்தினில் நிற்கிற இயக்குனர் நடிகர் திருமுருகன் அவர்கள், இந்த கலைஞர்களை நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கிற, பாராட்ட வந்திருக்கிற என் அன்பு தம்பி கேலி சித்திரத்தின் மூலம் சமூகத்தை சிந்திக்க தூண்டிய சிற்பி, கட்டுரையாளன், பேச்சாளன், கருத்தாளன் பாலா அவர்கள், இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற மதிப்புமிக்க கலைஞர் பெருமக்கள், ஒளிப்பதிவாளர் என் அன்பு தம்பி சிவி, படத்தொகுப்பாளர் தம்பி இளங்கோவன், இசை வழங்கி இருக்கிற இளவல்
தீசன், கலை இயக்குனர் தம்பி முஜிபூர் அவர்கள், சண்டை இயக்குனர் தம்பி சுரேஷ் அவர்கள், ஆடை நிபுணர் பூங்குயில் கிட்டு அவர்கள், திரையிலே தோன்றி கதாபாத்திரங்களை கண்முன்னே நிறுத்துகிற கலைஞர்களாக இருக்கிற அன்பு தம்பி ஆனந்தன், எதிர்நாயகனாக நடித்திருக்கிற அறிமுக நாயகர் தம்பி பிரவீன் பழனிசாமி, நகைச்சுவை நடிகர் என் தம்பி காதல் சுகுமார், என் அன்பு மாமன் சவுந்தர் அவர்கள், கதாநாயகியாக இருக்கிற அன்பிற்கினிய அபி நட்சத்திரா அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்விலே பங்கேற்று இதை உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காணொளி ஊடக என் உறவுகள் அனைவருக்கும், குறிப்பாக மதிப்புமிக்க பெருமக்கள் அன்பிற்கினிய அண்ணன் நெல்லை சுந்தரராஜன் அவர்கள், பெருதுளசி பழனிவேலங்கையா அவர்கள், தம்பி மீனாட்சி போன்ற மதிப்புமிக்க பெருமக்கள், எப்போதும் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிற எனது அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படி பார்க்குறோமானால், அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மகன், பெரிய உணர்வு கொண்ட, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன். அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் நம் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி. அதனால் அவனிடத்தில் எனக்கு ஒரு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு. இங்கே என் அன்பிற்கினிய தம்பி துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல, துரையும் கிட்டும் சேர்ந்து தான் அந்த நையப்புடை அந்த வலையொலியை தொடங்கினார்கள். ரொம்ப நன்றாக செய்தார்கள். கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவன்கிட்ட ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவன்கிட்ட உண்டு. அது எதையுமே சுருக்கமாக அதை சொல்லி புரிய வச்சுருவான் ஒரு இதை. அதில் நகைச்சுவை உணர்வோடு கேலியும் கிண்டலுமா கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய கெட்டிக்காரன். அவன் எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது இழப்பு தான். அதில் அவன் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான். அவன் இயக்கிய படத்தில் எனக்கு இந்த சல்லியர்கள் படம் நம்ம நிறைவை தந்தது. அந்த படத்தினுடைய 2 நிகழ்விலே நான் பங்கேற்று பேசினேன். அந்த படத்தை என் தம்பி துரை சொன்ன மாதிரி 150 கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை. 1.5 கோடியில் ஆகச்சிறந்த படத்தை எடுப்பான். அப்படி ஒரு படைப்பாளி. சல்லியர்கள் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா எடுத்துப்பான், நேர்த்தியாக எடுத்துப்பாப்புல. எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால், இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அழிப்பு அந்த தொடும்போது அது ரொம்ப உணர்வுபூர்வமானது, அது சரியாக செய்யணும், இல்லைன்னா சிக்கலாயிடும். எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு. அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவனில் திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது. இங்கே இருந்த கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை வந்து ஒரு சாக்கடை, குப்பை, சினிமாக்கார பயல், இப்படி தான் பேசி அதை எதுனா சாக்கடையே என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள். அதில் உருண்டு பிறண்ட நாயும் பண்ணியெல்லாம் நாட்டாண்டுட்டு போயிடுச்சு. இதுதான் நடந்தது, பெரிய விபத்து. அது திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் என்கிட்ட சொல்றார் பாருங்க, திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க, அறிவியலின் அழகான குழந்தை.
திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் எப்படி வைக்கிறார் பாருங்க. இப்படி பேசல அவர் மெதுவாக சொல்கிறார், நான் அதை எடுத்து சொல்கிறேன். அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது. அது காரணம் சின்லெஸ் லிஸ்ட்டு, பிரேவ் ஹார்ட்டு, பென்ஹரு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் இப்படி ஒரு படமாக வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பாக தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனாக இல்லாமல் தன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தலைவனாக இருந்துட்டான். அவன் மட்டும் இவர்களை மேலே 50 ஆண்டு 60 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டுலாம் ஆள்றந்த உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிற நாட்டை கொண்டு இருக்கிறான். அவனுடைய கனவு பல்லாயிரம் ஆண்டுகளாக தம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. அதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அதுக்காக பெருமுயற்சி எடுத்தார். தன்னுடைய போராட்டத்தை இப்படியாவது எடுத்து கொண்டு போகணும்னு எடுத்தார் சின்ன சின்னதாக. அதுக்குள்ளே எங்களுக்கு காலம் சரியாக வரலை, அது கெடுவாய்ப்பாக அமையலை, முடிஞ்சிடுச்சு. அதனால் இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்கம் இருக்கும். அது சரியாக செய்யணும், இல்லைன்னா தப்பாக போயிடும். நான் வரலாற்றை தவறாக பதியக்கூடாது, உங்களுக்கு தெரியும். அதில் என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்றில் பெருங்கடல் அது ஒரு துளியை மிகச்சரியாக பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு. அதுபோல் இந்த ஆட்டி படத்தையும் அவன் சிறப்பாக செஞ்சுருப்பானுங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே அந்த ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம், அது எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கிட்டு பேசும்போது வருத்தத்தில் சொன்னால் நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு, அது ஒத்துக்கணும். இதில் நம்மளாக பெருமையாக பேசிக்கிறது இருக்குல்ல, எப்படின்னா வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது. நம்ம செய்யலை இருந்தாலும் விழுந்துட்டா மீசையில் மண்ணோட்டில் பெருமை பேசுகிற மாதிரி தான். அடி இப்படி அடித்தானே, எவ்வளோ அடித்தாலும் தாங்கினேன் பார்த்தில்ல, அது மாதிரி பேசிக்கிறதா. அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றில் என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று 3வது பெரிய பேரரசை நிறுவினான். இது ஆனால் அது ஆண்டாங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று தான் இருக்குது, பெருவுடையார் கோயில் தான் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில் மட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டன் கரிகால் பெருவள சோழன் ஆண்டுகாண்டா நம்மளை, அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான். இல்லைன்னா எங்களுக்கு கதையை முடிச்சிருப்பான், அதை வச்சுட்டு நாங்கள் எதை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை, தமிழர்களுக்கு வரலாறு இல்லை. அப்போ இலக்கிய சான்று தான் இருக்குது, வெறும் இலக்கிய சான்று தான் இருக்குது. அதில் இப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான், அதில் எங்கள் பாட்டி கண்ணகி பெருமாட்டி போய் கால் சிலம்பி உடச்சி இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்குது, ஆனால் வரலாறு இல்லை. அப்போ அதில் இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன இங்கே சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்யலாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. இலக்கியம் பொய் பேசும், சுவைபட சொல்லு. இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், அதுதான் உங்களுக்கு. அது சுவைபட சொல்லுதல், அது பொய் பேசும். இப்போ உருகி சுகம்பெறா மார்பை திருகி எரிந்தால் தீயிட்டால்னு சொல்லும்போது அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் எங்கள் வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும்போது, அப்போ இப்போ இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டார். அப்படி இல்லைடா, தீ பற்றி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க சுவைபட அப்படின்னு. அப்போ இலக்கியம் பொய் பேசும், இதிகாசங்கள் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், காவியம்லாம் பொய் பேசும். ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேசாது. அதனால தான் நாங்கள் முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரைக்கும். இப்போ உதாரணமாக இப்போ கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா, சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகிறார். எழுதின எங்கள் பாட்டன் இளங்கோவடிகள் 3 மன்னர்களையும் இணைத்து 3 நிலப்பரப்பையும் மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை செய்கிறார். அது காப்பியம், அது கற்பனை.
ஆனால் கண்ணகியிலும் சிறந்தவள் இருக்கிறார் எங்கள் குலத்தில் இங்க முன்னோர். அது எங்க பாட்டி வேலு நாச்சியார். அது காவியம், இது வரலாறு. ஆட்டினா அந்த பாருங்க, ஆட்டி படைக்கிறானையா அப்படிங்கிற மாதிரி ஆட்டி படைத்தால் ஒரு பெண்மகள். தமிழர்கள் பொதுவாக மானுடனே தாய் வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான். முதல் திணையிலே நம்ம முதல் நிலத்திலே தாய் வழியில், 2வது நிலமும் தாய் வழி, 3வது மருத நிலத்தில் வந்து என்று வேளாண்குடிகளாக மாறுகிறோமோ, அவன் காட்டை பார்க்க போகும்போது வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது வரும்போது தந்தை வழி சமூகமாக ஆயிடுது. அங்கே தான் முதல் எழுத்து. எங்கள் ஐயாமையன் சொல்கிறார்ல, பேரை போடும்போது அவர் எசக்கியை சேர்த்துக்கிட்டார் அப்படின்னு. அப்போ தந்தை வழி சமூகமாக வரும்போது தான் அது வரைக்கும் பெண்ணு தான், தாய் வழி சமூகம்தான். நம்ம அதை மாற்ற முடியல. இன்று வரைக்கும் நாடு தாய் நாடு தான், மொழி தாய்மொழி தான். என் தம்பி கார்வணன் சொன்னது மாதிரி இந்த தமிழ் குடிகளுக்கு 90 விழுக்காட்டுக்கு மேலே பெண் தெய்வங்கள் தான். எனக்கு கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி பெண்ணு தான். இங்கே இருப்பீர்கள் எங்கள் இன வரலாறு. இந்த திராவிடர்கள், அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறை தொடங்குகிறார்கள். திராவிட வரலாறு, திராவிட. இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு வந்து ஐயா பெரியார், அண்ணா, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இதுதான் பேசிட்டுருக்கான். என்னுடைய வரலாறு வந்து அதுக்கு எவன் கண்டுபிடிச்சான்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன் ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்ங்கிறான் ஒருத்தன். அங்கிருந்து நகர்ந்து வரத் தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் எழுத்து வடிவம் இன்றும் தமிழிலே காண கிடக்குங்கிறான் ஒருத்தன். அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இன முன்னோன் என்னுடைய மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினானோ அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய இன அரசியல் வரலாறு. முதலா கப்பல் ஓட்டினவன் கடலுக்குள்ள என் பாட்டு அரசேந்திர 60,000 யானைகளை கொண்ட படையை வச்சிருந்திருக்கிறான். 60,000 யானைக்கும் சோறு போட்டிருக்கிறான், தீனி போட்டிருக்கான், அதுக்கு பாகன் வச்சிருந்திருக்கான், வீரன் வச்சிருந்திருக்கான். அந்த யானைகளை கப்பலில் ஏற்றி கொண்டு போய் படையை நடத்தியிருக்கான். எங்கேயும் போர் போடலை. 60,000 யானையை வரிசையா நிறுத்தி வீரர்களை மேலே நிறுத்தி ஆயத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரன் குதிரையில் நின்னவன் காலை தூக்கி யானை பிளிரிச்சு அவ்வளோதான் கும்பிட்டான், சாமி என்னை விட்டு நீ ஆண்டுகன்ட்டு. உண்மையில தான் 60,000 யானை. நீங்கள் ஔவையாரெலாம் 1000 யானை நின்னதுக்கே பயந்துட்டான், தேட்டர் விட்டுலாம் ஓடிட்டான், திரையரங்கு விட்டு ஓடிட்டான். அப்பா உங்களுக்கு தெரியுது. அப்படி வாழ்ந்து அவ்வளோ பெரியது. அது பெருமையாக பேசலை. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திட முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் 1800 2000 ஆண்டில் தொற்றுக்கான் ஒருத்தன் கரிகால சோழன். ஒரு பயம் ஒன்று அதெல்லாம் பேசலை, எவனும் பேசலை, யாரும் பேசுறதில்லை, எவனும் பேசுறதில்லை. ஒரு கைம்பெண் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்கை சிந்திட்டு அழுகுன்னு. இதுதான் இருந்த நிலைமை. புருஷன் செத்து போயிட்டான், என் பாட்டை முத்து விடுங்கண்ணா, செத்து போனான், கோயில் வாசலில் செத்து போனமாக கிடக்குன்னு. என் பாட்டை 2 பேரும் போகாதேங்கிறான். மருது பாண்டி 2 பேரும் தளபதி. போக வேணாம், வெள்ளைக்காரன் வருவான் சுற்றுவான் அப்படின்னு பயப்படுது. ஒன்று கவலையே படாமல் மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகள், ஒரு கைம்பெண். இந்த சமூகம் சொல்கிற மாதிரி ஒரு பெண்மகள். என் அன்பு சொந்தங்களை நீங்கள் கொஞ்சிருங்க, இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்கான். இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க, எந்த ஒரு மகனும் வென்றதில்லை. போரில் வெள்ளைக்காரன் தோற்று தந்திருக்கான். என் பாட்டன் தீரன் சின்னமலையோ பூலித்தேவனோ இல்லை அழகுமுத்துக்கோனோ எவனுமே தோற்று தான் போயிருக்கான். ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவள் ஒரே ஒருத்தி, எங்க பாட்டி மானமரத்தி வேலு நாச்சியார் தான். உண்மையிலே ஆட்டினா அவதான். அதை நம்ம பேசுறதுல வரலாற்றில் அவர் படிப்பினை இல்லை. கண்ட நாய் பேய்க்கெல்லாம் தெருவிலங்கும் சிலை இருக்கு. என் பாட்டிக்கு இந்த சிவங்க அரண்மனை வாசலில் ஒரு மரப்பாச்சி தண்டி பொம்மை வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து அப்போ எப்படி வருதுன்னா கோவம் வருது. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய். உன் பாடத்திட்டத்தில் தென்னாட்டின் சான்சிராணின்னு தான் உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான் மணிக்கர்ணைங்கிற பெண்.
85 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவர் தலைவியாகி அரசியானதுனால சான்சி ராணி இளம் வயது திருமணம்னால லக்ஷ்மி பாய் சான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு பேர் வருது. நீ என்ன வரலாற்றில் பதிவு செஞ்சுருக்கணும்? சான்சி ராணி எழுதும்போது வடநாட்டின் வேலு நாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுற? தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டு எழுதுற. அங்கே நான் பேசாமல் மண்டையாட்டிகிட்டு இருந்தேன் பாரு, அங்கே செத்துச்சு என் வரலாறு, அங்கே போயிடுச்சு என்னுடைய வரலாறு. நீ என் பாட்டை வாவு சிதம்பரனாரை விட நீ என்ன வல்லபாய் பட்டேல் பெரியாள்? நீ என்ன பண்ணிட்ட நீ? ஆனா வல்லபாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது, என் பாட்டன் வாவுசி இல்லை. அதாங்க அது சிக்கல். கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்தன் வழக்கறிஞர், என் அப்பன் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு 50,000, அன்னைக்கு 50,000 என் பாட்டனுக்கு. ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்னா அவ்வளவு செல்வந்தன், சொத்தம்பட்டை இழந்தான் மண்ணின் விடுதலைக்கு. இந்த தமிழ் மக்களின் மானம் கப்பலேற விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழன், சுதேசி கப்பல். நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன், அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதெல்லாம் நடத்தினான். அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினான். அவன் வரலாறு எங்க இருக்கு? எனக்கு மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இழுத்துருக்கான் இந்த மண்ணின் விடுதலைக்கு. போய் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு. ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்தில் இருந்தவன் அவன் பேரன் நான். அதே கோவை சிறையில் பக்கத்து அறையில் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அந்த அறை எழுதி வச்சிருக்கான். வேணா நீ வேணா போயிட்டு அவனு போலையா? விரைவில் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது இதில் பேசிட்டு வாடனா போட்டுருவான். என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு எதாவது பார்க்கணும் சீமானேன்னா உடனே வரணும்ன்றப்பல கட்டாயம் நேர் நிற்கணும். வழக்கு இருக்குது, இதுக்கு ஒரு வழக்கு இருக்குது. வல்லபாய் பட்டேலை படித்தோம், நம்மளுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரே படிக்கல. நீங்கள்லாம் நான் கோவப்படுறேன்றீங்க, நான் கோவப்படுறதே பரவாயில்ல. என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சிட்டாப்ல. இங்கே பாருங்க, தொலைக்காட்சியில் என் உடன் பிறந்தார்களாக இருக்கிறீங்க. தந்தை பெரியார், கலைஞர் அதான் பேசுகிறீங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மா சொல்லணும், இவர் அப்பா சொல்லணும், அவரை தந்தை சொல்லணும், இவரை கலைஞர் சொல்லணும். ஆனால் எங்களை மட்டும் வாவுசி மாப்போசி என்னடா சீசின்னு வச்சுட்டுக்கிற நீ? எப்படி இருக்கு? எந்த தமிழன் இதை ஏற்பான்? வாவுசி மாப்போசி, என் சிலம்பு செல்வர் மாப்போசி, செக்கிழுத்த செம்மல் வாவூசி சொல்ல முடியாத ஒன்னல்ல. தமிழ் தென்றல் திருவிக்கா, தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள், முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாதர் பேச முடியாத ஒன்னல்ல. பேச முடியுமா? முடியாது. திரைப்படத்தில் நடித்தவனா தலைவர் என்ன சொல்றாருன்ற, தலைவர் என்ன சொல்ற, எங்க தலைவர் என்ன சொல்ற, திருப்பிரபாகரன்ற. டேய், கழுத்தை திரி விடலைன்னு பார்த்துருக்கு. நீ ஏன் அவரை மேதகன்னு சொல்ல மாட்டியா? பேசுறத பாரு, நீ பேசுறத பாரு. நாளைக்கு கூட பேசுவான் பாரு. எப்படி பேசுவான் பாரு. தமிழர் தந்தை சீபாதித்தனார் சொல்ல முடியாதா? சிந்தனை சிற்பி சிங்கார வேளர் அப்படி சொல்லியிருக்கியா? நீ எங்கேயாது சொல்லியிருக்கியா? ஆனா இதை மட்டும் பாரு, இதை மட்டும் தமிழன் விழித்துக்கொள்ளனேன்னு வச்சுக்கிறீங்க. பெரியார் தந்தையாயி, ஐயா ஸ்டாலின் அப்பாவாயி, ஜெயலலிதா அம்மாவாயி, நம்மெல்லாம் எவன் என்னன்னு தெரியாம போயிடும். பெத்தப்ப அம்மாவை மறந்துட்டு நீ இதான் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு தெரிவே. நீ இப்படிதான் உன் வரலாற்றை இழந்த. நீ இப்படிதான் இழந்த. நான் தான் படிக்க வச்சேங்கிறத நீ எப்படி நம்பின? நீ எப்படி நம்பின? உன் இனத்தில் எத்தனை பெண்பார் புலவர்கள்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள். நச்சினார், கிணியர், அவ்வை, எத்தனை அறிவு மூதாட்டியே உன் பெருமகள் அவ்வை. பெண்களை காப்பிய நாயகர்களாக வச்சு பாடியவன் தமிழன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, எத்தனை காப்பியங்கள். குல தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன். அப்ப எப்படி எங்க நீங்க நான் தான் பெண்ணடிமை நீக்கணும்? எங்க நீக்கணும்? நீ படிக்க வச்ச சரி, எதை
திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவக சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகேசியை, ஐங்குறுநூறுவை, பதிற்று பத்துவை, அகநானூறுவை, புறநானூறுவை, கலித்தொகையை, கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச, கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச, இதையெல்லாம் எழுதினவனை எவன்டா படிக்க வச்சது? பதில் வச்சிருக்கியா? பதில் வச்சிருக்கியா? பெரியார் தான் படிக்க வச்சார். வச்சுக்க. பக்கத்தில் இருந்த அறிஞர் அண்ணாவா WMA 2 முதுகலை படித்தார். அண்ணாதுரை ஐயா, அதுக்கப்புறம் ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன், இவர்கள் 3 பேரையும் படிக்க வச்சது யாரு? அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்களப்பா. ஏன் இதெல்லாம் நீங்க கேள்வி எழுப்பல? வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறான் கோசிமி. எங்க இருக்குது ஒன்னு? எங்க நீ பெண்ணை அடிமைப்படுத்தின? தமிழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்றான், எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான். ஒரு செய்தி சொல்றா பாப்போம். என் மாண்புடா, என் மாண்பு தமிழ் பேரன்பின் தாயிடா. இல்லைன்னா யாரும் ஊரே யாவரும் கேளீர்னு எந்த மொழி சொல்லியிருக்குடா? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் கூட பாடல, எல்லா உயிருக்கும். உலகத்துல எந்த மொழி சொன்னது? என் தமிழ் தான் சொன்னது. என் தமிழ் தான் பாடியது. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். என் தமிழ் தான், என் தமிழ் தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எங்கள் தமிழ் தான். இது எனக்கெல்லாம் கற்பிச்சேங்கிற. பாரதி பிறந்து இறந்து 1921 நம்ம பாட்டன் பாரதி இறந்து போறான். 36 தான் ஐயா ராமசாமி பெரியார் பேசவே ஆரம்பிக்கிறாப்ல. பேசவே ஆரம்பிக்கிறார். அவன் பாடாத பெண்ணியமாடா, அவன் பாடாத கல்வியை வலியுறுத்தியாடா? எப்படி? தமிழை சனியன் என்கிறார், அவன் இனிது என்கிறார். வான் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ்ங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ் வளர்மொழி வாழியவேங்கிறான். நீ காட்டு மிராண்டிங்கிற. சிங்களம் புட்ககம் சாவகம் யாவும் சென்றேறி பல தீவனுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடி நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். எப்படி? நீ காட்டு மிராண்டிங்கிற. என்ன தர்றான் பாருங்க, முட்டாள்கள்ங்கிற. உலகம்புறாவென்று தன் கொடியை நாட்டியவன்டா பரம்பரையிடாவேங்கிறான். எப்படி இருக்கு? வெறியில தான் ஒருத்தன் வந்துட்டான். டே, தாயை பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே, உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். இதுல எங்கிட்டு இருக்கார் பெரியார் சிறியார்? எங்களுக்கு எவனா இருந்தாலும் சரிதான். என் மொழியை இழிவு செய்தவன் எவனா இருந்தாலும் எங்களுக்கு எதிரிதான். தமிழ் சனியன் ஒளி. முதல்ல அந்த சனியனை ஒளிடா. இதான்டா கோட்பாடு. இல்ல பெரிய தத்துவம் அதெல்லாம் தூக்கிட்டு வர்றதில்லை. எங்க கோட்பாடை பாரு. இப்படி எவனா பத்தியா? என் இறைடா, என் இறை சிவன் தன் உடலில் சரி பாதையை கொடுத்து நிற்கிறான். அது ஆணுக்கு பெண் சமம் அல்ல, என் உடன் பிறந்தார்களே ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு, எங்கள் நிலைப்பாடு. ஆணுக்கு பெண் என்ற கோட்பாட்டை ஏற்கலாம். ஆணும் பெண்ணும் சமம். அதை நிறுவி காட்டியவன் எங்கள் உயிர் தலைவன். ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு அரசியல் செய்ய காவல்துறையிலே, வான்படையிலே, கடற்புடி படையிலே, கரும்புடி படையிலே எல்லாவற்றிலும் சமபங்கை கொடுத்தவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதைத்தான் அவன் பிள்ளைகள் இன்று 234 இடம் என்றால் 117 ஆண்கள் 117 பெண்களை கொடுக்க காரணம் அதுதான். இதில் பெருமை ஒன்றுமில்லை, பிறவி கடமை செய்கிறோம், அவ்வளவுதான். பெண்ணை போற்றாத எந்த இனமடா உயர்வடைஞ்சிருக்கு. பெண்ணு என்னது தனியா வந்து ஒப்பந்தம் பண்ணி செய்யற பொம்மை அது. என்னை பெற்றவளடா, என் உடன் பிறந்தவளடா. அதன் போற்றாத சமூகம் எப்படி மேன்மை அடையும்? எப்படி உயர்வடையும்? எப்படி உயர்வடையும்? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் புரட்சி பாவலர். அதான் இங்க இருக்கிறது. பெண்ணால முடியாதுன்னு என்ன இருக்குது? அப்ப எப்படி எங்க பாட்டியால முடிஞ்சது, வேலுநாச்சியாரால முடிஞ்சது? நடந்தது நிகழ்காலத்தில். பெண்புலி எங்க தலைவர் வந்து ஒரு இதாக கொடுக்குறாரு, ஒரு இலக்கை.
இதை போய் செய்யுங்கன்னு. பல முறை ஆண் போராளிகள் நம்ம பிள்ளைங்க போய் பாருங்க, தோற்று வராங்க. போன எல்லாருமே ஆண் புலிகள் தான். ஏன் இதில் பெண் புலிகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஏன் அவங்க போகலைன்னு தலைவர் கேட்கும்போது, நம்மளாலே முடியல, நம்ம பசங்களாலே முடியல, பெண்கள் எப்படி அண்ணான்னு கேட்கும்போது, இல்லை ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன் வாய்ப்பு. சரியாக போய் அந்த இலக்கை வென்று முடித்து வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அங்கையர்கண்ணி நம்முடைய அக்கால் முதல் பெண் கரும்புலி, உங்களுக்கு தெரியும் எல்லாம். உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, சிங்கள இராணுவ கடற்படையினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிற ஒரு கப்பல், ஒரு போர்க்கப்பல். அந்த கப்பலில் தான் மொத்த கடற்படை இயக்கமும் இருக்குது. அதான் இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. அதை தகர்க்கணும். அதை தகர்க்க ஒரு தலைவன் யாரை தேர்வு செஞ்சிருக்கலாம்? ஆனால் ஒரு பெண்மகள், அவள் பேர் அங்கையர்கண்ணி. அந்த அங்கையர்கண்ணி அவள் கரும்புலியாக அவளை தேர்வு செய்கிறாங்க. அப்படின்னா நெஞ்சில் குண்டை கட்டிட்டு வெடிக்கணும். அவளே ஆயுதமாக மாறணும். அதுதான் கரும்புலின்னா அவளே ஆயுதம், உயிரே ஆயுதம். அதுதான் அது. அப்போ போகும்போது அவளுக்கு அந்த 2-3 நாளில், நாளைக்கு காலையில் ஒரு கரும்புலி மறவனுக்கு இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் நான் சாகப் போகிறேன் என்பது தெரியும். ஆனால் மகிழ்ச்சியாக தான் இருப்பான், எல்லாரோடும் பேசிட்டுருப்பான், சிரிச்சிருப்பான். இந்த நொடியில் நம்ம சாக போகிறோம்னு தெரியும். அப்படி ஒரு மகளுக்கு தெரியுது, ஒரு பெண் மகளுக்கு தெரியுது. அவள் அந்த பெரிய இலக்கை தகர்க்கணும். அதில் 3 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துடுது. இந்த காய்ச்சல் அடிக்கிறதே சக தோழிகளுக்கோ போராளிகளுக்கோ சொல்லிட்டா அன்னைக்கு தகவல் போயிடும். உங்களுக்கு உடம்பு முடியலன்னா அன்னை நம்மளை பின்னடை வச்சுட்டு வேற ஆளை தேர்வு பண்ணிடுவாருன்ட்டு அதை விட்டு கொடுக்காம, அதை சொல்லாமல், தன் உடல் நிலை சரியில்லாதையும் சொல்லாமல் அந்த மகள் அப்படியே வச்சு அந்த உடல் அந்த காய்ச்சல் அடிக்கிறதோட அவள் அதிகாலையில் பயணப்படுறா. போய் அந்த தாக்குதலுக்கு ஒரு மாலையில் இப்போ கிளம்பி எல்லாரும் போய் இரவில் இன்னும் இருக்குது, நாங்கள் ஆவணப்படம் வச்சு வெளியிட்டோம். அவள் பயணம் அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய சகாக்கள் எல்லாம் போய் ஒரே மகள் 36 கிலோமீட்டரை ஒரு கடும் குளிரில் கடலுக்குள்ள தனி மகளா, ஒரு பெண்மகள் ஒரே மகள் அந்த குளிர்ந்த அடர்ந்த குளிருக்குள்ள ஆழ்கடல் நீஞ்சி போறா. 36 கிலோமீட்டரை 13 மணி நேரங்கள் ஒரே மகள் தனியாக நீஞ்சி போய் இந்த இரவு முடிஞ்ச அடுத்த பகல் தொடங்குற இந்த 12 மணிக்கு உள்ளே போய் அந்த கப்பலில் போய் நின்று நடு கப்பலை அடித்து தகர்த்து எரிஞ்சாபாரு. உலகம் திரும்பி பார்த்துச்சு. ஒரு மகள், ஒரு பெண் மகள். குலதெய்வம் எப்படி உருவாகுதே? இப்படி தான். அந்த மகள் அங்கையர்கண்ணி தான் தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் குலதெய்வமாக மாறி நிற்கிறான்னா அதுதான். அப்படி தான் எங்கள் குலதெய்வம் ஒன்றும். அதனால் பெண்ணுனால் இது முடியாது என்று சொல்வது ரொம்ப கடினம். ரொம்ப அப்படி சொல்லிட்டு போக முடியாது. அதனால் இந்த தமிழ் சமூகம் பெண்களை பெரிதும் போற்றிய ஒரு சமூகம், பெரிதும் போற்றிய சமூகம். பெண்ணை இதுவரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அம்மா, தாயே, தெய்வமே. அப்படி தான் இன்றைக்கி நம்ம வீடுகளில் கூப்பிட்றது அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இன்னும் கூப்பிடுவான். ராசாத்தி, கண்ணு, அம்மா, என் தெய்வமே, என் தாயே, அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்படி தான் இதுவரை நம்ம வீடுகளில் எல்லாரும் அப்படி கூப்பிட்றது வழக்கம் இருக்குது. அது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் என்றால் அது சும்மா இல்லை. அப்படி வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே மீட்டுருவாக்கம் செய்கிற, மறுபதிப்பு செய்கிற பணியை செய்கிறோம். அதில் ஒன்றுதான் என்னுடைய தம்பி கிட்டு போன்ற திறமைமிக்க திரைக்கலைஞர்கள் செய்து வருகிற சிறிய சிறிய முயற்சி. அதில் இன்றைக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தா அதுதான் நம்ம சோழ வரலாறுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு புதினம், அது ஒரு நாவல், அது ஒரு ஒரு திரைக்கதையாக அது ரசிக்கத்தக்க சொல்லப்பட்டது. உண்மையான வரலாறு அது ஒன்றும் இல்லையே. ஆதித்ய கரிகாலன் என்ன தற்கொலை பண்ணி செத்து போட்டான்னு ஒரு கதை, காதல் தோல்வியில் செத்து போனான்னு வருது. அது சரி, என்ன பண்ணுறது? அது அப்போ உலகெங்கும் ஒவ்வொரு இனத்தையும் வரலாறு தான் வழி நடத்துது. அப்போ என் இன வரலாறு தான் என்னை வழி நடத்தணும். ஆனால் எனக்கு ஒன்று வரலாறு இல்லை.
இப்போ அதுதான் இங்கே இருக்கிற தடுமாற்றத்துக்கு காரணம். அதுதான் உங்களுக்கே தெரியும். தமிழருடைய அரசியல் வரலாறுன்னா இதுதான் இருக்குது, இதுதான் இருக்குது. அதை பேச மாட்டாங்க, நீங்கள் அதை சொல்லவே மாட்டாங்க. ஆகப்பெரும் மேதைகள் அறிஞர்கள் வாழ்ந்த நிலம் இது. ஜீவானந்தம் சிங்காரவேலரை தாண்டி இங்கே வேணுமா? அயோத்திதாரசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராசாவோட தலைவர்கள் உங்களுக்கு வேணுமா? இல்லை அவங்களாம் தலைவராக தெரியலையா? பெரும் பெரும் மேதைகள் வாழ்ந்திருக்காங்க இந்த நிலத்தில். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு வாழ்ந்து மறந்திருக்கான். கக்கன் தாத்தா காமராஜர், தாத்தா கக்கன், தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர், எவ்வளோ பெரிய மேதைகள் இந்த நிலத்தில் இருந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த வரலாறுலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழனுக்கு எவன் தலைவனாக வந்தாலும் சாதி மதத்துக்குள் தள்ளுவான். தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அவனை அப்படியே தலைவனாக ஏற்று கொண்டாடுவான். இது ஒரு நோய், இது ஒரு நோய். சீமான் வந்தால் என்ன ஆளுக, அப்படிதானே என்ன ஆளுக, நம்ம ஆளுகளா அப்படின்னு என்னையே கேட்டான் தோல் மேலே கைப்பட்டு, நீங்கள் என்ன ஆளுகன்னு. நான் சித்தாளுக, உங்கள் வீட்டில் பூச்சி வேலை இருந்தால் சொல்லுங்கள், பூசிட்டு போகிறேன்னு. அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருப்பான். விசாரிப்பேன். எப்படி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த ஊர்? ராமநாதபுரம். சிவகங்கையில் எந்த ஊர்? அப்பா என்ன பார்க்குறாப்புல? அப்பா அவன் சொந்தக்காரன், அவன் சாதிக்காரன் பேரவர்னு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன வேணும்பா? இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் என்ன ஆளுகன்னு சொல்லிடணும். ஏன்னா இந்த சாதி தாங்க, என்னங்க உங்கள் பிரச்சனை? நான் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு இல்லையே. எப்படி இருக்கு? தமிழனுக்கு இந்த அடிமையானதுக்கு முதல் காரணம் போர்க்குணம் இன்மை. அதுக்காக மாதிரியே சொல்றாரு, முதலில் பண்பட்ட இனம் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறார். முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும். எப்படின்னு கேளுங்களேன். இப்போ இவர் ஒரு சண்டை நினை, ஏப்பா எதுக்குப்பா அவன் காலிப்பையிலோட போய் சண்டை போட்டுக்கின்னு, வாப்பா நமக்கு அது வாப்பா தரோம். இங்கே தான் அது இதாகிடுது. எதுக்குப்பா பிரச்சனை, எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா பிரச்சனை? அது நமக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கே அதான் பிரச்சனை ஆயிடுது. எதுக்கு பிரச்சனை என்பதுதான் பிரச்சனை. அப்போ அங்கே போர்க்குணம் அற்று போனது, போர்க்குணம் அற்று போனது ஒன்று. ரெண்டாவது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது, இந்த இழிவான சிந்தனை. பிறகு தாழ்வு மனப்பான்மை, தன்னின பகை. இது ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அந்த வார்த்தையை போடுறாரு, தன்னின பகை. தன்னின பகை என்னது? படையாச்சியை நான் வேட்பாளராக போட்டாங்க, பறையன் ஓட்டு போட மாட்டாங்க. பறையனை போட்டாங்க, படையாச்சி போட மாட்டாங்க. தேவர் என்னுடைய வேட்பாளர், தேவேந்திரர் ஓட்டு கிடையாதுங்க. தேவேந்திரர் என்னுடைய வேட்பாளர், தேவர் ஓட்டு கிடையாதுங்க. இதனால சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். சிந்திய ரத்தத்தை குடித்த ஓநாய்களுக்கிட்ட அதிகாரம். இவன் சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை போட்டு வீழ்ந்தான். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம். எந்த அரசியல் அதிகாரமும் இவனுக்கு வராம போனதற்கு காரணம் இதுதான். கடைசியா ஒன்று சொல்றாரு, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. 4 மயக்கம். 1 சாதி மயக்கம், 2வது மத மயக்கம், அடுத்தது சாராய மயக்கம், அதுக்கப்புறம் திரை மயக்கம். இந்த சாராய மயக்கம் திரை மயக்கத்தை தெளிவுபடுத்திட முடியும். ஆனால் இந்த சாதி மத மயக்கம் இருக்குல்ல, செத்து பாடையில் போனாலும் வராது. செத்து புதைச்சாலும் ஆறுமுக நாடார்னு எழுதி வைப்பான். சமாதியில் எழுதி வைப்பான்ல, சுப்பிரமணிய தேவர் எழுதி வைப்பான், எழுதி வைப்பான். என்ன சிரிக்கிறிய? போய் சார் என்ன போமா சுடுகாட்டுக்கு? அதை தான் சொல்கிறான், டே கல் சாராயம் குடிச்சு படுத்தா கூட படுத்து எந்திரிச்சா போத தெளிஞ்சிரும்டா. இந்த சாதி மதம் செத்தாலும் கர்மம் போகாது. மற்றதெல்லாம் குடிச்சாத்தான் போத ஏறும், சாதி மதமும் சொன்னாலே ஏறிடும்ன்றான். இப்போ இந்த போதை, இன்னொரு போதை உங்களுக்கு தெரியுது, இந்த திரை கவர்ச்சி, திரை மயக்கம். திரை மயக்கம் அது பேராபத்தானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி ஒரு அரசியல், மதம் ஒரு அரசியல். நமக்கு இருக்கிற புரிதல் என்ன? அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்கும்ங்கிறத நம்ம மறந்துடும். சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமானதுங்கிறதையும் நம்ம மறந்துடும். இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் கலப்பதுதான் பேராபத்தா இருக்குது. ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர், குறிப்பாக உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டராக இருக்க ஒரு தலைவர், மதுரையில் வந்து
இந்து மக்களின் ஒற்றுமை அப்படின்னு பேசிடுறோம்ல. இப்ப இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசியிருக்கணும். அப்ப இந்து மக்களின் ஒற்றுமைன்னு ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது அங்க எங்க தேச ஒற்றுமை இருக்கும்? அது எப்படி இருக்குது? அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனை. இதை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் புரட்சி. கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், ஐயோ கொலை, ஐயோ கொள்ளை, ஐயோ சாராயம், ஐயோ நீ உனக்கு என்னைக்கு கோபப்பட்டிருக்கோம்? நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று படை வீரன் செத்து உயிருக்கு வந்துட்டான். உயிரற்ற உடல் வருது. எத்தனை கோடி, எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்துருக்கு? யாராவது நெஞ்ச தொட்டுச்சு? யாராவது சொல். இந்த நாட்டின் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போரிட்டு எல்லையில நின்று செத்து வந்தான். மத்திய அரசு 1 கோடி அறிவிச்சது, 2 கோடி அறிவிச்சது, முடியாதா? மாநில அரசு கொடுத்தது. ஒருத்தன் வெங்கல பதக்கம் வந்தா 1 கோடி அந்த நிறுவனம், 1 கோடி இந்த மாநில அரசு, 1 கோடி அந்த அரசு என்றா. அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்துருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான். கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். ஒரு முதலாளியின் லாப தேவை, ஒருத்தன் போதை, இதுல செத்து விழுந்தவனுக்கு 10 லட்சம் மக்கள் காசுல கொடுக்கப்படுது. ஆனா நாட்டை காப்பாற்ற எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம்? யாராவது சொல்லுங்க. நான் இராணுவத்துக்கு போய் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பாதுகாக்கும்ங்கிற எண்ணம் வராத போது எவன்டா நாட்டு இராணுவத்தில் வந்து சேருவான்? எவன் சேருவான்? அப்புறம் தேசப்பற்று எப்படி வரும்? நாட்டுப்பற்று எப்படி வரும்? நாட்டுக்காக செத்தவன் மீதே நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று எவனுக்கு வரும்? சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும்? எப்படி வரும்? எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க. இந்த இடத்துல கோவப்படலை, இந்த இடத்துல கேள்வி வரலை. ஏன் இப்படி நடக்குது? கேள்வி வரலை. ஏன்னா குப்பையை கூட்டுற தொழிலாளியை கூட நீ தனியார் முதலாளிக்கு கொடுத்துருவீன்னா அப்ப எதை தான் நீ வச்சுப்ப? 1 கிலோ குப்பை வரல 12 ரூபாயாங்க. யாராவது சொல்லுங்க, எல்லாம் படிச்சவங்க தானே இருக்கீங்க. 1 கிலோ குப்பையை அள்ளி எடுக்க 12 ரூபாயா? ஒரு கழிவறையை கழுவி முடிக்க 350 ரூபாயா? 350 ரூபாய்க்கு ஒரு கக்குசு கழுவிக்கலாங்க உங்க வீட்டில்? நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, கோவப்படணும். நம்ம பாட்டன் தாத்தன் சொல்றான்ல, ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றவே ஏமாற்றவன் இருப்பான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது நடந்துட்டு தான் இருக்குது. அண்ணா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்போ திருடனா நம்ம பார்த்தா அவன் திருந்தலை. இப்போ நம்ம திருத்தணும். அவன் தான் திருந்தலையே. 1 வருஷம் 2 வருஷம் இல்லையா, 60 வருஷம் திருடுறான். அவன் திருந்தலை. அப்போ என்ன பண்ணணும்? திருத்தணும். யார் திருத்தணும்? நாம தான். என்ன பண்ணணும்? உங்க கையால என்ன பண்ணணும்? ஒரே ஒரு அழுத்தணும். என்னது? ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான். அது தெரியல. அவங்க உட்கார்ந்துருக்கிற அவங்கெல்லாம் அதிகாரம் அது நாம கொடுத்ததுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்ம போட்ட ஒத்த ஓட்டில் வந்த வலிமை தான் அதுன்னு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? அதுதான் முக்கியம் இங்கே. அப்போ அங்கே தான் மாறுதல். அதை தான் அண்ணல் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்குடாங்கிறார். நீங்கள் நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்க. நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும். நான் 6 மாதத்தில் தேர்தல் வருது, அப்போவாவது ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். என்ன ஐயாமனே? நானும் எங்கள் ஐயா மையனும், எனக்கு ஐயா மையன், அவருக்கு நான் எப்போவுமே அராஜகம்தான். நாங்கள் உங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் எங்கள் அப்பா. அவங்க எப்போவும் என்னை மகனே ஐயான்னு தான் அழைப்பாங்க, மகனேன்னு அழைப்பாங்க. நான் ஏதாவது கேட்டால் வாழ்க வாழ்க தமிழுடன் அப்படி தான் சொல்லுவாங்க. வாழ்க தமிழுடன். எப்போவுமே
வைக்கும்போது ஐயா படிக்கணும் ஐயா, ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும் ஐயா, ஐயா படிக்கணும், அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க. அப்படி எங்களை தமிழ் பால் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லாமே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுடைய அன்பு மகன் எங்கள் ஐயா மகன் சுகா அவர்கள். பெரிய அறிஞர், அமைதியாக இருப்பார், பெரிய எழுத்தாளர், பெரிய ஆற்றலாளர், பெரிய திரைக்கதை. அது அந்த என்னென்னா, எங்கள் அப்பா இளையராஜாவுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் சாதிக்கணுன்னா பாடி காட்டினா போதும், டேய் நீ பாடாத நான் செய்கிறேன்றாங்க. எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி பாடி காட்டுவேன்னா நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கிறீங்க, நான் பாடி காட்டுவேன், பாடுவேன். அது ஒரு தடவை என்னை கூட என் முன்னாடி நீ பாடி காட்டுறான்றாப்புல. அப்பா நான் சொல்லிட்டு தானே பாடினேன். என்ன தெரியுமா அதில் அந்த வானத்தை போல் மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னா நல்லா இருக்காப்பா, நான் பாடிடுறேன். இல்லைடா நீ என் முன்னாடி உங்கள் முன்னாடி தான் பாடி காட்ட முடியும் அப்படி. ஏன் அவர் பாடும்போது ஒரு கோவராதுன்னா, அவர் சுதி சுத்தமாக பாடுவார், இசை தெரியும், எனக்கு தெரியாது. அதனால் அவர் ஒரு மெட்டு போட்டு வச்சுருப்பார், நான் ஒன்று பாடி விடுவேன். அதில் டே தயவு செய்து பாடாதரா, நீ என்ன சொல்றியோ செஞ்சிடண்டா. அது மாதிரி அவ்வளோ ஒரு இது. எங்கள் ஐயாமே சொன்னதெல்லாம் உண்மை தான். ஏன்னா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் முத மேடையில் எப்படி பேசுறதுன்னு எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. 5 வயசில் எப்படிலாம் மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கல. எப்படி சண்டை போடணும்னு தான் 5 வயசாக இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கற்றுக்க சொன்னாங்க. அப்புறம் 10ஆவது படிக்கும்போது கராத்தே வகுப்பில் போய் சேர்த்து விட்டாங்க. முதல்ல சண்டை தான் கற்றுக்கிட்டேன், அப்புறம் தான் பேச கற்றுக்கிட்டோம். மேடையில் பேசும்போது ஒருத்தன் குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கற்றுக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துடுது. அவங்கெல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க, நான் போய் அடிதடியில் ஈடுபட்டு இனிமேல் சிறைக்கு போகிறேன்னு. சிறையிலிருந்து வந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க, நானே போய் அடிப்பேன். அதெல்லாம் தம்பி. ஏன்னா நான் இங்கே இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா, ஐயா எம்ஜிஆர் ஐயா, ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மாவெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும்னு நின்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன், என் இனத்தின் பெருமாவீரன் பிரபாகரனின் மகன். சும்மா போய் இதெல்லாம் கிடையாது. இப்போ எங்கள் ஐயா பரிணாமன் பாடலை நினைவுபடுத்தினாங்க. என் தம்பி எசைக்கு கார்வண்ணன் கூட அன்னையும் பாடினாங்க. இதுதான் வேலை, சமைப்போம், சாப்பிடுவோம், டப்பாவை கவித்து வச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு மாறி நாங்கள் பாடுவோம். அந்த பாட்டை நம்ம கம்யூனிஸ்ட கட்சிகளில் நாங்கள் பயணிக்கும்போது நம்ம தோழர்கள் பாடினதான் ஐயா பரிணாமன் பாடல். குறிப்பாக என்னுடைய தம்பிகள் ரொம்ப நல்லா பாடுவாங்க இது. ஆனால் அதில் என்ன நான் விட்டுட்டேன் பிறன்னா, 10 தலை ராவணனே ஒத்த தலை ராம வென்றான்னு வருது. நமக்கு புரிதல் வரும்போது 10 தலை கிடையாது, அதுவும் வரலாற்று திரிவு தான். கலை 10ல் தலை சிறந்தவன், திசை 8ம் புகழ் கொண்டவன் ராவண பெருந்தகை. அதுதான் அந்த கலை 10ஐ தலை 10ஆ பின்னாடி வந்தவன் மாட்டான். ஒருத்தன் 10 தலையோட பிறக்க முடியுமான்னு பாருங்க. அதில் இன்னும் கோவம் வரும் பாருங்க. அந்த ஜண்டுபாம் விளம்பரத்துக்கு அப்படியே வந்து பலே ராவணா ஜண்டுபாம், டே நான் வர்றதுக்குள்ள ஓடி போயிருங்களா, கொண்டே வருவேன்னு. அவன் கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை 8ம் புகழ் கொண்டவன். அதை போய் கலைபத்தை தலைபத்தாக்கி ஒத்த தலை ராம வென்றான்னு போட்டான். அதில் மொத்தத்தில் வீரம் வேணும்னதில் நான் ஒத்துக்கிறேன். அது ஒத்துக்கிறேன். அந்த பாடல் அதை விட்டுற போகிறேன். ஆனால் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக அழகுற நெறியாலை செய்த அன்பு தங்கை கவிதா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அவங்க ஊடகத்துறையிலையும் பணியாற்றி கொண்டு இதை எங்கள் ஐயாமையும் சொன்னார், அவங்க தமிழ் நல்லா உச்சரித்து பேசுகிறாங்கன்னு. ஏன்னா நாங்கள் தேட வேண்டியது இருக்குது, யார் தமிழ் நல்லா பேசுகிறா. இல்லை லைஃப்பில் சொல்ல வேண்டியது இல்லை, வாழ்க்கையில் வாழ்வில் இருக்குது, சொல்லு இருக்கு. எல்லா சொற்களுக்கும் நமக்கு உயிர் சொற்கள், வேர் சொற்கள் கணக்கில்லாமல் இருக்குது. பயன்படுத்தணும், கொஞ்சம் பயன்படுத்தணும். அதுதான் நம்ம சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. யார் மேலே எங்களுக்கு கோபம் இல்லை. தாய்மொழியை பேச தெரியாத இனம் வாழாது. அதனால் அது அந்த வருத்தம் தான் எங்களுக்கு, அது ஒன்றும் இல்லை. இப்போ தங்கை எப்படி பேசுனதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா தமிழ் பேசுனா படிக்க தெரியாத பிள்ளைன்னு நினச்சிருவாங்க. நான் பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கையெழுத்து நினைவு கையொப்பம் வாங்க வரும்போது நான் தமிழில் கையெழுத்திட்டேன் அன்புடன்னு. சினேகா அவர்கள் ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டாங்க. நான் கேட்டேன் எப்படின்னு, ஐயா நான் தமிழில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன்,
ஒரு தடவை தமிழில் போட்டபோது ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. போகும்போது தமிழில் கையெழுத்து போடுறாங்க, இந்த இவங்க படிக்கலை பொருக்குன்னு. அது தமிழில் கையெழுத்து போட்டால் படிக்கலைன்னு நினச்சிக்கிறான். அப்போ படிக்கலை, பள்ளிக்கூடம் போல அவருக்கு தமிழ்லே பேசிட்டுக்கிறான்னு நினைக்கிறான். அதனால் அந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை இப்போ யாரும் அதை பாடுறதில்ல. அந்த பாடலில் 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான். இந்த பாட்டை நானும் எங்கள் மாமா சவுந்தர அவர்களும் ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க. தாளம் போட்டு நாங்கள் பாடுவோம். 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா, இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா, இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டதை திங்கிறமே சுடலமாடா. நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்லை, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதினது. அது ரொம்ப முற்போக்கான பாடல். அந்த வரியை தவிர மற்றெல்லாம் நமக்கு உடன்பாடு. இப்போ இருந்தால் கூட ஐயா மாற்றி அதை கொடுப்பாங்க அதில். அப்போ அது எவ்வளவோ பாடல்கள், எவ்வளவோ சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி முன்பு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், புத்தன் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு தேவையில்ல. அது மாதிரி தான் இப்போ நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியாக கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆறுயிர் இளவல் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆட்டி படம் ஒரு சிறிய முயற்சியாக இருக்கும். சொல்கிறான், புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். ஒரு தீக்குச்சி உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருகா காத்து கிடக்குதுங்கிறான். அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியாக என் தம்பி கிட்டுவனுடைய ஆட்டி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்விலே இவ்வளவு தூரம் பங்கெடுத்து விழாவை சிறப்பித்திருக்கிற என் அருமைக்குரிய உறவுகள், என் அன்பு சொந்தங்கள், மதிப்புமிக்க ஊடக உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.